அகத்தீசாய நம. ஓம் 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 அகத்தீசாய நம. அன்புள்ள சன்மார்க்க சங்க உறுப்பினர்களே வணக்கம். நாம் தொடர்ந்து ஆன்மீகம் பேசுகிறோம். ஒரே மைய கருத்து, மாற்றி மாற்றி பேச முடியாது. மாற்றி மாற்றி பேசுவது நமது இந்த துறைக்கு ஆகாது. ஒன்று பக்தி, அது யார் மேல் செலுத்தணும் என்பதுதான். இப்போ எல்லாத்தையும் பக்தி செலுத்துறான். கோயிலுக்கு போகிறான், ஏதோ செஞ்சிட்டு நாம் இப்போ சொல்வது முற்று பெற்ற முனிவனாக, அழைத்தால் அக்கறையுமே வரக்கூடியவனாக பார்த்து சொல்வோம். அப்போ நாம சொல்லுகின்ற பக்தி நெறி மற்றவங்க சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம கருத்து ஜீவன் உள்ள கருத்து. அது என்ன ஜீவன் உள்ள கருத்துனா உயிர் உள்ள கருத்து. உயிர் உள்ள கருத்து என்பது ஜீவான்மா. ஜீவான்மாவும் பரமான்மாவும் சேருவது. ஜீவான்மா என்பது உள்ளே இருக்க காற்று, பரமான்மா என்பது வெளியே இருக்க காற்று. ரெண்டையும் பூர்வமத்தை சேர்க்கிறது. அதான் உயிர் உள்ள கருத்து, ஜீவன் உள்ள கருத்து. மற்றவர்கள்லாம் செத்தவனை சுட்டி காட்டுவோம். அவனுக்கு தெரியாது செத்தவனா இவன் யாரு. அவன்கிட்ட கும்பிட்டு இருப்பான், ஏதோ சமாதி வச்சு கும்பிட்டுருப்பான். இவன் கேட்பான் யாருன்னு, உள்ளே இருக்கவன் யாருன்னு கேட்பான். மழையம்மா. மழைனா என்னன்னா சுத்த மழையன் உள்ள இருக்கான்னா, செத்துட்டான்ல. செத்தவனுக்கு மழைன்னு சொல்லாம இப்ப என்ன சொல்றது? நாம சொல்ல மாட்டோம். நாம சுட்டி காட்டினா ஆசான் அகத்தீசனையோ நந்தீசனையோ சுட்டி காட்டுவோம். நம்மளுக்கு தெரியும். இப்ப ஞானிகள் ஒரு நூல் எடுத்து பார்க்கும்போதே இது யாரு, நூல் படிக்கும்போது தெரிஞ்சுக்குவோம். இவன் கதை விட்டுருக்குறான், இவன் உண்மையை பேசியிருக்கான்னு தெரியும். மற்றவங்களாம் பேச மாட்டாங்க. இவன் கதை விட்டுருக்கான்னு தெரியும். இப்போ நூல் படிக்கும்போதே அவன் யாருன்னு தெரியும். அப்போ ஆன்மாவை பற்றி அறிந்தவர்கள். இப்போ ஆன்மாவை பற்றி அறிந்தவன் தான் கடவுள் அடைய வழிகாட்டுவான். ஆன்மாவை பற்றி அறிந்தவன், அல்லது ஆன்மா உயிரை, உயிரை பற்றி அறிந்தவன் உடம்பை பற்றி அறிவான். உடம்பு தான் உயிருக்கு கேடு தரும், உயிருக்கு கேடு தராது. உடம்பை காப்பாற்றி கொண்டால் உயிரை காப்பாற்றி கொள்ளலாங்கிற அறிவு உள்ளவர்கள் ஞானிகள். சரி, அப்போ இதுக்கு யோக நெறி ஒன்று இருக்குதான். அப்போ உயிரையும் உடம்பையும் சேர்க்க கற்றுக்கொள்ளணும். உண்மைதான். இது எவ்வளவு நாள் ஆகும்? 6 மாசமா 3 மாசமா? அதுதான் கஷ்டம். உடம்பு உயிரையும் உடனே கற்றுக்கொள்ள நினைப்பது மனித இயல்பு. அது எல்லாத்துக்கும் உள்ளது தான். அவசரப்படும் போது அவனுக்கு தெரியும் இவனை என்ன செஞ்சா தெரியும். உடனே குண்டலியம்மா ஏத்துறம்மா போச்சு வந்துச்சும்மா 17,000 ரூபாய்க்கெல்லாம் குண்டலி ஏற்றி விட்டுருவோம். அப்படி நம்ம பேச முடியாது, மாற்றி மாற்றிலாம் பேச முடியாது. இது அல்லையா, இது மார்க்கம், இது இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் அங்கே சொல்லக்கூடாது. நீ அவசரப்பட்டீங்கன்னா எவன் உடனே ஞானத்தை தரானோ அங்கே போன்னு சொல்லுவோம். நாங்கள் அதையும் சொல்ல மாட்டான். அது சரி, அவன் வேணப்பன்றுவோம். நல்வினை மிகுந்தா, நல்வினை எப்போ மிகுந்து போகும்? நல்வினை மிகுதி ஆகணும். நல்வினை மிகுதினா என்ன ஆகும்? பக்தி செலுத்த சொல்லுவோம், அன்னதானம் செய்ய சொல்லுவோம். மாதம் 2 பேருக்கோ 4 பேருக்கோ அன்னதானம் செய்யுங்க. ஆசான் அருணகிரிநாதனையோ நந்தீசனையோ திருமூலத்தேவரையோ பட்டினத்தார் பத்திரிகை பூஜை செய்யன்னு சொல்லுவோம். அப்போ பூஜை செய்கிறான், மாதம் அன்னதானம் செய்கிறான். புண்ணிய பலமும் அருள் பலம் பெருகுது. புண்ணிய பலமும் அருள் பலம் பெருக பெருக இந்த துறை கடினமானது, இது அவ்வளவு லகுவல்ல என்பது உணர்த்தப்படும். பாவத்தின் சின்னம் உடனே ஆசான் சொல்லுவார், நான் உடனே அள்ளிட்டு வந்துடணும். அவன் பார்த்தான் 17,000 ரூபா வாங்கிட்டு குண்டலி ஏற்றி விட்டான். இப்போ 17,000 ரூபாய் இப்போ எவ்வளோ தெரியல. 100 ரூபா இருக்கட்டுவேன், 100 ரூபாய்க்கு குண்டலி ஏற்றி விட்டுருவான். 150 ரூபா கொடுத்தா துரியத்துக்கு அனுப்பிச்சி விட்டுருவான். அது ஒரு பொண்ணு வந்துச்சு, நம்ம தினம் பூஜை செய்யணும். நான் இப்போ துரியாதத்தில் இருக்குன்னு. அடே பெரிய வார்த்தை, பெரிய வார்த்தையே ரொம்ப லெகுவா. எவ்வளோ பணம் கொடுத்தேன்னா 150 ரூபா கொடுத்தா துரியத்துக்கு போயிட்டு வந்துச்சு. சரி, துரியாதீதன் சொல்றியம்மா, அதெல்லாம் ரொம்ப லெகுவா எல்லாரும் சொல்லலாம். ஆனால்
காமத்தை வென்றியா? மன அமைதி கிடைத்ததா? சொல்படிதான் வந்ததா? என்ன சித்தி பெற்றது? உனக்கு எந்த லாபம் வந்ததுன்னு துரியாதுங்கிற அது பெரிய வார்த்தை. அது யோகிகள் கடைசி எல்லைக்கு போடுவோம். அது பின்புறமாக இருக்கும். சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதமா. சாக்கிரம் என்பது புருவமத்தி, சொப்பனம் என்பது கண்டஸ்தானம், துரியம் என்பது சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி, சுளுத்தி என்பது ஹிருதயஸ்தானம், அது அக்னி. இப்படி உள்ள ஒரு கருத்தை லகுவாக எல்லாம் சொல்லி பிரச்சனை பண்ணுவார். அது அவன் மேலே இல்லை, அவன் வேணா பையன். இவன் என்னையா அவன் ஏன்ட்டு அவன் நம்புறான்னா? பெரிய பெரிய ஆள்லாம் இங்கே போகிறான்னா. பெரிய பெரிய ஆள் போன எவன்டா பெரியவன்? யார் பெரியவன் சொல்லு பார்க்கலாம். சக்கரவர்த்தியே போடிய யாருக்கு? யமனுக்கு. உலகத்தை ஆளக்கூடிய யாராக இருந்தாலும் அவனுக்கு யமனுக்கு போடிய. அண்ணா பெரிய ஆள். கல்விதான் கல்விதான் சாகாத கல்வி கற்றவன் தான். சாகாத கல்வியே கல்வி. ஒன்றே சிவம் என அறிந்த அறிவை தகுமறிவு, தாம் என்று அறிந்த அறிவை தகுமறினார். அப்போ கல்வி என்பது சாகா கல்வி கற்றிருக்கணும். அவன் தான் பெரிய ஆள். இல்லைன்னா படையில் அடித்து கொண்டு போடுவான். படையிலேயே அடித்து கொண்டு போவான் ஏமன். யாரு? சக்கரவர்த்தியே இங்கே வாடா அறிவு விட்டவனே வாடான்றோம். சக்கரவர்த்தியை பார்த்து அறிவு விட்டவனே வாடான்னு சொல்லுவான். இல்லை என்றால் படையில் அடித்து கொண்டு போவான் யமன். அவனுக்கு அவன் போடியான். ஆக கல்வி என்பது என்ன கல்வின்னு கேட்டான். சாகாத கல்வின்னா. சாகாத கல்வின்னு என்னன்னு கேட்டான். திருவடி தான்டா சாகாததுன்னு. திருவடி தான். அந்த திருவடி தான் சாகாத கல்வி தரும். திருவடியே சிவமாவது தேறினார். திருமுறை சொல்லும்போது திருவடியே சிவமாவது தேறு, திருவடியே சிவலோகம் சிந்திக்கினார். அப்போ திருவடி யார் திருவடியா இருக்கணும்? உயிரையும் உடம்பையும் சேர்த்து மனமாகியற்று மும்மல சேப்பை பந்த பாசத்தை நீக்கி பாசத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த தேகத்தை நீத்து அந்த வகையில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கணும். ஆக அந்த மாதிரி அந்த பாசத்தை நீக்கினவனாக இருக்கணும். அவன் தான் அந்த திருவடியாக இருக்கணும். அப்போ திருவடி அதுதான் திருவடி. அதை புரிந்து கொண்டவன் தான் சாகா கல்வி கற்றவன். சாகா கல்வின்னு வேறு ஒன்றுமே வேண்டாம். அதை போய் பூதா நடு வச்சு பார்க்க வேண்டியதில்லை. ராமலிங்க சாமி திருவடி சாகா கல்வி, நஞ்சேசன் திருவடி சாகா கல்வி, ராசான் அருணகிரிநாதன் திருவடி சாகா கல்வினா. 9 கோடி வெறும் சாகா கல்வி கற்றவர்கள். 9 கோடி ஞானிகளை ஏதோ ஒரு ஞானிகளை பிடித்தோம்னா அதுதான் சாகா கல்வி. அப்போ திருவடியே சிவமாவது தேறினார். அப்போ சிவமாவதற்கு திருவடி தான். அப்போ திருவடியை பற்றி அறிந்து கொண்டவன்லாம் சாகா கல்வி அறிந்து கொண்டவன். இல்லைன்னா வெத்து விட்டு கவிகளாக இருக்கும். ஆனால் நல்வனி உள்ளவன் ஒரு சொல்லி கொடுக்கணும். ஒன்று யார் பேச்சை நம்பாத. ஒன்று ஏமாற்றி பேச்சது உன்னோட நம்பி காசு வாங்கிட்டு போடுவான். நீ ஏதோ மூட்டை கட்டி வந்தால் நினைக்கிற ஒன்று ஏமாற்றி. நமக்கு தொண்டராக இருந்தால் போக மாட்டாங்க. தொண்டராக இருந்தால் நிச்சயமாக அந்த மாதிரி ஊருக்கு போவான். அப்போ இது மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்கணும். மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆக கல்வி என்பது சாக கல்வி தான் சொல்லிட்டேன். திருவடி தான். திருவடியும் மரணமில்லா பெருவாழ்பட்டவனாக இருக்கணும். வாசி வசப்பட்டவனாக இருக்கணும். வாசி வசப்பட்டால் போதுமா? மனமாகி நீக்கினவனாக இருக்கணும். மனமாகிய என்பது மனசில் நிலை இல்லாததை நிலை என்று நம்புகின்ற அறிவுதான் மனமாகிய. அப்போ நிலை இல்லாததை நிலை என்று நம்புவதற்கு காரணம் என்னன்னு கேட்டான். அது மும்மலம்னா. மும்மலம் என்பதுக்கு என்ன காரணம்? அது இயற்கைன்னா. இயற்கைக்கு காரணம் தேவையில்லை. ஆக இயற்கை மலமாகி மும்மலத்தை உண்டு பண்ணும். மும்மலத்தை உண்டு பண்ணி மனமாகி மலமாகி உண்டு பண்ணும். அப்போ மலமாகி மனமாகி. அப்போ தேக அசுத்த தேகம், எண்ணமும் அசுத்தமாயிருக்கு. என்ன அசுத்தம் என்பது நிலையில்லாததே நிலை என்று மயங்குவதாகும். நிலையில்லாததே நிலை என்று மயங்குவதே மனமாகி அல்லது மலமாகி என்ற அர்த்தம். இதை சொல்லிக் கொடுப்பார்கள் பெரியோர்கள். இப்படி சொல்லிக் கொடுப்பான். இதெல்லாம் மார்க்கம் சொல்லுவோம். அப்போ எப்போ அவசரப்படுகின்றதே அதான் அவசரப்படுவதே. எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுவதை விட நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். இது இப்படி செய்யணும், தினம் பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அதே பெரியவங்களும் சொல்லுவாங்க, திருவடியே சிவமாவது தேறினார். அப்போ திருவடினா திருமல தேவன் திருவடி, நதீசன் திருவடின்னு சொல்லலாம். ஆக இதுதான் மார்க்கம். நாம் சொல்லுவதெல்லாம் திருவடி தான். சும்மா சொல்றிய ஐயா திருவடி பக்தி திருவடி பக்தி. அப்போ யோகம் ஒன்று இருக்குன்னா யோகம் இருக்குது தான். அது எல்லைக்கு வரணும். அறிவு பக்தி செலுத்த 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 அறிவு பார்க்கடல் போல் விரியணும். விரியக்கூடிய அறிவு ஒடுங்கும்.
எதில் விரியணும்? இந்த தேகத்திற்கு அறிவை போய் தான் விரியணும். இந்த தேகத்தில் இல்லை, ஞான தேகத்தில். அப்போ பூஜை செய்ய பூஜை செய்ய பூஜை செய்ய அறிவு தெளிவடையும். அறிவு தெளிவடையுதுன்னு சொன்னால் விகாரமற்ற தேகம் வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பக்தி செலுத்தினான், விகாரமற்ற தேகம் வந்துச்சு. விகாரமற்ற தேகம் வந்துச்சு, அறிவு தெளிவடைஞ்சிச்சு. அறிவு தெளிவடையுது விகாரமற்ற தேகத்தினால்தான். இல்லைன்னு சொன்னால் அவன் அறிவு வேலை செய்யாது. அப்போ பக்தி விகாரத்தை நீக்குது. விகாரமற்ற அறிவு விரிவான அறிவு தருது. விரிவான அறிவு விரிய விரிய ஒடுங்கும். அந்த அளவுக்கு அந்த விரிதனை ஆன்மீக நாட்டம் உள்ள அல்லது பக்தி விசுவாசம் உள்ள அறிவுகள் விரிவடையும். விரிவடைந்துட்டே போகும், ஒடுங்கும். அப்போ அணுவில் ஒடுங்கும், அறிவு அணுவில் ஒடுங்கும். இப்போ நம்மகிட்ட எப்படி இருக்குன்னா சும்மா சாதாரண தேகம். இந்த தேகத்தை வைத்து எதுவுமே கற்றுக்க முடியாது. அப்போ கற்றுக்கொள்வது இருக்குது, கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது. அதுக்கு என்ன உபாயம்? பக்தி தான். அப்போ பக்தி தான் தினம் செலுத்துறேன். ஐயா, நீ அவ்வளோ லகுன்னு நினச்சிடாத. நீ பக்தியை எந்த அளவு செலுத்திருக்குன்னு சொன்னால் எங்கே ஆபத்து விபத்து இல்லாமல் போகலாம். அதுதான் பக்தி. இப்போ போகிறீங்க, இப்போ பல இடத்துக்கு போயிட்டு வரீங்க. பல இடத்துக்கு போயிட்டு வரும்போது விபத்து இல்லாமல் வரலாம், அதான் பக்தி. வறுமை இல்லாத வாழ்வு பக்தி, கடன் சுமை இல்லாத வாழ்வு பக்தி, பகைமை இல்லாத வாழ்வு பக்தி. இதான் மனைவிக்கு பிள்ளைகள் நோய் இல்லாத வாழ்வு பக்தி. உலகத்தை எவ்வளோ நடக்கலாம், நமக்கு இடையூறு இல்லாத வாழ்வு தரும் பக்தி. ஆனால் இதை விட ஒன்று மேலான இருக்குது. அது என்ன பக்தினா, இந்த பக்தி செலுத்தி தேகமானது நம்மளுக்கு விபத்து இல்லாமல், பகை இல்லாமல், வறுமை இல்லாமல், கடன் சுமை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சாந்தமான வாழ்வை பெற்றவன் தான் அங்கே வர முடியும். இது அடிப்படை. அந்த நிலை அடைவதற்கு இது அடிப்படை. கடனும் பொய்யும் புரட்டும் பிரச்சனையும் பகமையும் போராட்டமும் இருந்தால் என்ன ஆகும்னா இவன் இதுலேயே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். பக்தி செலுத்தல என்ன லாபம்னா, இப்போ நம்ம சொல்லித்தரோம் பக்தி செலுத்துனா என்ன லாபம்னு கேட்டால் உனக்கே தெரியாது. நீ வந்த பஸ்ஸு விபத்துக்குள்ளாக இருந்தது. நீ செலுத்திய பக்தினாலே அது காப்பாற்றப்பட்டிருக்கு. அப்பா, உன்னுடைய மகளுக்கு அறுவை சிகிச்சை மூலமாக தான் குழந்தை பிறக்கணும். அப்படி குழந்தை அறுவை சிகிச்சைக்கு மேலே குழந்தை பிறந்தா அந்த பெண் அதோட வாயில் முடியலாம் அல்லது ஒரு வகை நடக்கலாம். நீ செலுத்திய பக்தினாலே உன்னுடைய பொண்ணுக்கு சுகப்பிரசவம், நீ செலுத்திய பக்தினாலே உன்னுடைய மனைவி சுகப்பிரசவம் அப்படின்னா. அப்போ அடிப்படை எந்தெந்த வகையில் மனிதனுக்கு சாந்தம் ஏற்படுமோ அந்தந்த வகையில் துணையாக இருப்பது பக்தி. பக்தி செலுத்தினா நான் பக்தி செலுத்தின என்ன நடந்தது? இது ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி தான். ஆனால் நடக்க போகிறதுன்னு தெரியாதல்லவா. எத்தனை பேர் பஸ்ஸில் போயிட்டு கூட்டி அழுற மாதிரி இருக்கு, எவ்வளோ பிரச்சனை. ஆனால் நம்ம அன்பர்கள் அப்படி நிலைமை இருக்கா? அகீர் பகிர்னு செய்தி வருமா? வரவே வராது. அகீர் பகிர்னு செய்தி வந்தால் எப்போ நம்ம பக்தி செலுத்தினால் தன்னுடைய தாய் தந்தை, உடன் பிறந்தவன், தான் அவனை சேர்ந்தவன் எல்லாம் நீடி ஆயுள் பெறுவான். இடைப்பட்டு சாக மாட்டான். குடும்பத்தை தற்கொலை செய்து கொண்டான், தூக்கு போட்டு தூங்கினான், அடிபட்டான், போனான்னு இருக்காது. இதையே தலைவன் அகீர் பகிர்னு உனக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று நல்ல மனசோட உனக்கு காப்பாற்றுவான். பக்தியினுடைய அடிப்படை எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் பக்தி செலுத்துகிறோம், இப்போ தினம் பூஜை செய்கிறோம். எங்கள் சந்ததிகள் இடைப்பட்டு சாகாது, சத்தியமாக சொல்கிறேன். அவன் என் மேலே அன்பு வச்சிருந்தாலும் சரி, அன்பு வைக்காட்டும் சரி, என் மனசில் என்ன அப்படி அகீர்னு செத்து போயிட்டானே, அகீர் பகிர்னு கொண்டு போயிட்டியவனே, ஏன் அந்த நிலைமைன்னு கேட்க மாட்டோம். நீ அன்பு செலுத்தினால் உன்னுடைய சந்ததிகள் எல்லோரும் வயது வந்து சாவார்கள். சாவாமல் இருக்க முடியாது, அவன் வேணப்பேன். ஆனால் விபத்துகள், கொடுமைகள், தற்கொலை, தூக்கு போட்டுங்கன்னா, அட்டிப்பட்டான், தூக்கு தண்டனைன்றான், பேச்சே இருக்காது. இந்த வாய்ப்பை தலைவன் எனக்கு தந்திருக்கிறான். என்னை சேர்ந்தவர்கள், அல்லது உறவினர்கள், அல்லது இப்படி ஒரு நிலைமை உண்டாக்கணும். இதுதான் பக்தி என்னன்னு கேட்டான். உன்னுடைய சந்ததிகள் நோய் இருக்கலாம், அது இயல்பு தான். ஆனால் அகீர்புன்னு சாகாமல் இருக்கணும் அல்லவா. சாகாத ஒரு அபத்தமான செய்தி வரக்கூடாது. நம்ம பிள்ளைங்க பஸ்ஸை ஏறிச்சா நிச்சயம் ஊர் போய் சேரும், அது இடையூறாக போய் சேரக்கூடாது. இப்படியெல்லாம் இதுதான் பக்தியின் அடிப்படை. அப்போ தலைவனை பூஜை செய்கிறோம். தலைவனை பூஜை செய்யறனா காலையில் எழுந்திரிச்சு ஆசானாக தீச்சனை பூஜை செய்கிறேன். ஐயா, பூஜை செய்யும்போது எனக்கு இன்று நடக்கிற நிலைமை எனக்கு தெரியாது. இன்று அஸ்தமிக்கத்துக்குள்ள அங்கேருந்து வந்தான், பஸ்ஸில் 2 பேரும் மோட்டருக்குள்ளே வர்றான், அடித்தான் 2 பேரும், கொண்டு போய் மரத்தில் மோதிட்டான். மரத்தில் மோதினா அங்கேயே மட்டையை போட்டான். ஆக ஏன் என்ன
அப்போ 1 மணி நேரமா உத்தரவாதமே இல்லை. உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை, உடம்புக்கும் உயிருக்கு சம்பந்தமே இல்லை. உத்தரவாதம் இல்லாத வாழ்க்கை உத்தரவாதி படுத்தி தருவது பக்தி. என்ன லாபம்னு கேட்டான், உனக்கே தெரியாது. உன்னுடைய வாழ்க்கையில எத்தனை முறை விபத்து ஏற்பட இருந்திருக்கும். அந்த விபத்தை தடுத்தவன் ஆசான். அந்த பஸ்ஸை நீ போகக்கூடிய பஸ் பேருந்துக்கு டிக்கெட்டு கிடைக்காம செய்து விடுவான். அல்லது அப்படியே சந்தர்ப்பத்தில் ஆசானை வணங்கி நீ வண்டி ஏறும்போது வண்டி நீ போகக்கூடிய அந்த வாகனத்துக்கு இடையூறு இல்லாமல் செய்வதுதான் ஆசான். அதான் பக்தின்னா. இது முதல் படி. மனிதனுக்கு பக்தி செலுத்த என்ன லாபம்னா, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அமையணும். நீ நினைக்கிற இவ்வளோ பக்தி செலுத்தணுமே, என்ன அள்ளி கூட்டுச்சானுங்கிற ஒன்றும் உனக்கே புரியாது. இவ்வளோதான் வாழ்க்கை நடந்திருக்கும். உன்னுடைய மனைவி திடீரென்று தன் நிலை மாறி தற்கொலை செஞ்சுக்குவா. ஆசான் அதை காப்பாற்றுவான். டேய் அப்படி இல்லை, போகக்கூடாது, இவன் பிள்ளை குட்டிக்காரன், மனைவிக்கு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதை மாற்றுவான். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, பக்தி செலுத்தி வீண் போகாது. பக்தி செலுத்துவது வீண் போகாது. ஆனால் அது அடிப்படை. ஒரு தொண்டன் 60, 80, 70, 80 வயசும் வாழணும். ஏன் வாழணும்னு கேட்டான். மேலும் மேலும் பக்தி செலுத்தி இந்த தேகத்தின் தன்மையை புரிந்துக்கணும். சின்ன விஷயம் அல்ல. இந்த தேகம் அவ்வளோ லகுவல்ல, நம்மளை விடாது. கொஞ்சம் முயற்சித்தா கொஞ்சம் அப்படி ஒரு அடி முன்னேறினா ஒரு ஜான் முன்னேறினா ஒரு முளை எழுத்துரும். இப்போ இப்படி தேகத்தை பெற்றிருக்கோம். இதுதான் இயற்கையின் அமைப்பு. இதிலிருந்து படிப்படியாக மேலே போகணும். ஆக ஞானிகளெல்லாம் கடினமாக இருப்பதை லகுபடுத்தி விட்டார்கள். அப்பனா பாறையெல்லாம் உடைச்சானா, ஞானம் கடினம் ஐயா, யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா கடினமான ஒன்றை ஞானிகள் லகுபடுத்தினார்கள். எப்படி? மூச்சு கட்டியா, இல்லை பட்டினி கிடந்தா, அது ஊரா நடந்து போய்யா, உப்பை உடித்தா, அப்படியே லகுபடுத்தினானா. நீ நெருங்க 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 லகுவாகும். தலைவனை நெருங்க நெருங்க லகுவாகும். அப்போ இந்த லகுவாக ரொம்ப லேசாகிறதுக்கு நெருக்கம் வேண்டும். நெருக்க நேரம் தினம் பூஜை செய்யணும். அப்போ சலிப்பு தட்டுத வினைப்பையன்னு நினைக்கணும். அப்போ இது மனசில் இருக்கணும். ஏன் மனமே சும்மா அவ்வளோ அவசரப்படுற? உன்னோட தன்மை என்ன உனக்கே தெரியாது. இப்போ தன்னை அறிய தனக்கு ஒரு கேடல. அப்போ நம்மக்கிட்ட என்ன பலகீனம் இருக்குது? ஏன் இப்படி சஞ்சலப்படுற? ஏன் விரைவுபடுத்துகிற? என்ன பாவம் செஞ்சோமோ? இப்போ நாங்களே இப்போ இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னமும் என்ன அப்படி வருகிற ஜனவரி மாதம் 9ஆம் தேதி உன் வேலையை பாடுற. எது செய்யணும்னு ஆசானுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய மனுஷனா, வருங்காலத்தை பற்றி அவங்களுக்கு தெரியுமில்ல. இத்தனை வாய்ப்பை தந்த ஆசான். இப்போ நம்மளுக்கு தினம் 1, 2, 7 மூட்டை 6 மூட்டை 7 மூட்டை அடிக்கிறோம். ஊரு புறம் தண்ணி தந்துக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளோ பெருமைக்குரிய வாய்ப்பை தந்த ஆசான் தெரியுமில்ல அவனுக்கு. இவ்வளோ பெருமை இந்த 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 துறையூரில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்ல தமிழகத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த இடத்துலையும் நடக்காது. அந்த பலவுக்கு பெருமை தேடி தந்திருக்கான். இன்னமும் என்னுடைய அறிவு பலகீனங்கள், நான் செய்த பாவம் இன்னும் விரைவாக முன்னேறணும். இது ஆசானுக்கு தெரியும். சும்மா இருக்கிறார். சும்மா இரு தம்பின்ற அவங்க நான் துள்ளுவேன். இந்த ஆச்சு அந்த ஆச்சுன்னா, இந்த ஆச்சு அந்த ஆச்சு அவங்க இழுத்துக்கிட்டே வருவாங்க. ஆக நாங்கள் துள்ளலாம். தலைவன் இருக்குது. இப்போ மற்ற இடத்துல எல்லாம் சங்கம் இருக்கியா, 2000 பேர். இப்போ நம்ம 7 மூட்டை கிட்டத்தட்ட 3000 பேர் வருதியா. ஊருக்கு போனால் தண்ணி தரோம். அந்த 1183 திருமணம் பெருமாறியான மக்கள் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ வாய்ப்பும் தலைவை தந்திருக்கான்ல. மற்ற சங்கத்தை என்ன நடக்குது பார்த்தா தெரியும். சோறை விற்றுக்கிட்டு இருப்பான். ஆன்மீகன்ற பேரில் பொட்டணம் கட்டி பொட்டணம் 1 ரூபா 2 ரூபா விற்றுக்கிட்டு இருப்பான். இன்னும் சில இடத்துல பணத்தை கட்டணும். காலையில் 10 ரூபா கட்டணும், மத்தியானத்தில் 15 ரூபா, ராத்திரி 15 ரூபா. அவன் பணம் கட்டினா தான் அங்கே சீட்டை வாங்கிட்டு போகணும் உள்ளுக்கு. ஒரு தொண்டனுக்கு அந்த கதி. இங்கே அப்படி இல்லை. தொண்டனுக்கு அந்த கதினா அப்போ கூட 2 பேர் போனால் பணத்தை கட்டினான்னு கேட்டுவிடுவான். என்ன காரணம்? அவனுக்கு ஒன்றும் முடியாது. அருள் பணம் இல்லை அந்த மக்களிடம். அருள் பணம் இல்லாத இப்போ இங்கே வந்து கேட்குறோம். இப்போ நாம் வந்து சரி ஒரு வாய்ப்பை பயன்படுத்தினா, ஐயா நாங்கள் 15,000 பேர் இருக்கணும், நீ 1 லட்சம் பேர் கொண்டாயா, 1 லட்சம் பேர் கொண்டாயா நாங்கள் சோறு போடணும். எந்த தைரியம்னா? என்னையா ஒரு தொண்டன் வந்து பணம் கட்டிட்டு சாப்பிட்றான். அங்கே போய் பயிற்சி எடுக்கிறதுக்கு போகிறான், அல்லது ஆசானை பார்க்க போகிறான். அவன் வந்து ஒரு நபர் காலையில் 10 ரூபா, மாலையில் 10 ரூபா, தினம் 30 ரூபா 40 ரூபா பணம் கட்டிட்டு போகிறான். கூட ஒருத்தனை போனால் சோறு போட்டால் சிந்திக்கிறான். இங்கே அப்படி இல்லை. தொண்டனும் சாப்பிட்லாம், அவன் கூட வரான், அவ்வளோ பேரும் சாப்பிடலாம். வாய்ப்பு இருக்கா? எங்கள் சங்கத்தில் எங்களுடைய இடத்துல 5000 பேர் இருக்கான் வரட்டும், 10,000 பேர் இருக்கான் வரட்டும், 20,000 பேர் இருக்கான் வரட்டும்,
1,00,000 பேருக்கு அவன் வரட்டுனா ஏதோ நாங்கள் சளைக்க மாட்டோம். யார் ஆசி ஆசானாக தீசனாசி பெற்றிருக்கிறோம். நாங்கள் எவ்வளோ பேர் ஒன்றாலும் சரி, எவ்வளோ பேர் வருவீங்கண்ணா, 15,000 பேர் வருவோம்ண்ணா, போட்டு ஒரு 5,000 2,000 அடிக்கு 2,000 3,000 அடிக்கு பந்தில் போட்டு உட்கார் சாப்பிடணும். ஸ்வாட்டஸ் குமிச்சிட்டு போடுவோம். ஏன் இது எங்கே வாய்ப்பு வந்தது? இதனை பொய் சொல்லணுமா, அல்ல ஏமாத்தணுமா, அல்ல பசுப்பு வார்த்தையா, இல்லை தொண்டனை கூப்பிட்டு உனக்கு குண்டலி வந்துருச்சு, ஞானம் வந்துருச்சு, பூட்டு திறக்க போய் கதை விடுவோமா? பேசவே மாட்டோம். பொய்யை முந்தி பொய்யை நீக்கணும். முந்தி பொய்யை நீக்கிருப்போம். நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம். பொய் சொல்லாதவங்க தான் வாய்ப்பு தருவோம். ஆகவே பொய் சொல்லக்கூடாது. நாம் பேசுவது பொய்யா மெய்யா என்று அறிகின்ற அறிவு எங்களுக்கு இருக்கு. அது தலைவன் கொடுத்தது. என்ன செஞ்சான்? பொருளை அள்ளி வழங்குகிறான். தொண்டர்களே சாப்பிடுங்கிறான். நம்ம சாப்பிடும்போது தலைவன் பார்க்குறான். சுவையான சுவை. என்னடா இது சும்மா சாதாரண ஒரு சாதாரண ஒரு பெண்மணி சாம்பார் வைப்பா, அது ரொம்ப சுவையாக இருக்கு. தலைவன் பார்க்குற உணவு. ஆக தொண்டர்களும் சாப்பிடலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம். இந்த அளவுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறான். இந்த அளவுக்கு வாய்ப்பை தந்தும், ஒரு பெருமைக்குரிய வாய்ப்பை தந்தும், இன்னையோடைய அறிவு விரைவாக போகணும்னா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். வேற என்ன விரைவாக போகிறது? என்ன அவ்வளோ லெகுன்னு நினச்சியா இது? இன்னும் ஊழ் நிற்குன்னு வரும். அவ்வளோ லெகுவா இது? ஆனால் இவ்வளோ வாய்ப்பு தந்த ஆசானுக்கு என்ன நன்றின்னா, நன்றி சொல்லணும். என்னுடைய நிலைமை என்ன, ஆரம்ப காலத்தில் இருந்த நிலைமை என்ன? ரொம்ப பலகீனமான வாழ்க்கை, வறுமைப்பட்டவன் நான். கல்வி இல்லை, கட்டுப்பாடு இல்லை, முறையில்லாத வாழ்க்கை வாழ்ந்த எனக்கு நாய் சிவிகை ஏற்றியது போல் தான், நாயை பல்லக்கில் ஏற்றினது போல், நல்லா புரிந்துக்கணும், நாயை பல்லக்கில் ஏற்றினது போல் என்னை ஏற்றிருக்கிறான் தலைவன். ஆக எங்களுக்கு இன்னும் விரைவாக போகணும், என்ன விரைவாக வரணும், அது ஒன்று. அப்போ தான் மனசு சொல்லும். அதுக்கு எப்போ வரும் அறிவுன்னு கேட்டால் உடனே சொல்லிட மாட்டான். இந்த ஆச்சு அந்த ஆச்சு 6 மாதம் 1 வருஷம் சொல்லுவான். கடைசியில் எனக்கு தெளிவு வரும். நீ என்ன தான் ஆரவாரம் செஞ்சாலும், என்ன தான் அவசரப்பட்டாலும், இந்த காலம் வரலும் நீ பேசாமல் இருக்குன்னு சொல்லிடுவான். என் மனசு சொல்லணும். அதுக்கு தலைவன் ஆசி இருக்கணும். ஆக எங்களுக்கே இப்படி நிலைமை, இவ்வளோ பெரிய வாய்ப்பு, கட்டடங்களும் செல்வங்களும் நல்ல பண்புள்ள தொண்டர்களும் ஊரெங்கும் உலகெங்கும் பெருமைக்குரிய வாய்ப்பை தந்தும் எங்களுக்காக இன்னும் அந்த ஆர்வம் இருக்குது, விரைவாக முன்னேற வேணுங்கிற துடிப்பு இருக்குன்னு சொன்னால் சாதாரண மக்களுக்கு என்ன இருக்கும்? நியாயம்தான் தெரியும் எங்களுக்கு. அப்போ அதுக்காக ஒரு வார்த்தை அவங்க சொல்லணுமா? உனக்கு ஞானம் வந்துடுச்சு, பூட்டு திறக்க போகுது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? அதோடைய விளைவுகள் தவறான பாதை காட்டினா அது எங்கே போய் நிற்குன்னா வெறும் கற்பனையில் இருந்துடுவான். அந்த பொண்ணு சொல்லிச்சல்லவா, இப்போ நான் துரியாதீயத்தில் இருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரையும் நம்ப வைக்கிறது. நம்ப வைத்து அவன் என்ன செய்கிறான்? நாம் சொல்லணும், அந்த வேலை வச்சுக்காத, துரியாதெல்லாம் 4ஆம் படி, அதில் ஏமாந்துடாத, மாதம் 2 பேர் சாப்பாடு போடு, அல்லது ஏதோ ஒரு உதவி செய், தினம் பூஜை செய் அப்படின்னு சொல்லிகிட்டே வருவான். அவன் என்ன செய்வான்? அவன் பிரமையில் இருக்கிறான். இன்னொருத்தர் வந்து அவன் ஒரு உரக்கடை வச்சுருந்தான் துறையூர். அது ஒரு என்னமோ சேலம் ஏதோ கம்பெனி, அது பேர் சொல்லக்கூடாது. அவன் வந்தான், ஏன் தினம் பூஜை செய்யணியா, ரொம்ப கஷ்டம்னா. கஷ்டம்னு சொன்னியே, என்ன சரி தானே அகத்தீஸ்வரன் பூஜை செய் அல்லது சுப்பிரமணியர் பூஜை செய்யணும். இல்லைங்க, நாங்களும் நிலை உயர்ந்துட்டோம். எங்கே உயர்ந்துட்டீங்கன்னா, நிலை உயர்ந்து போயிட்டு இருக்கேன். அவ்வளோ பெரிய மனுஷன், கடன் சுமை இருக்கு, மனைவிக்கு நோய், பிள்ளைக்கு கல்வி இல்லை, பிள்ளை ஒருத்தன் தண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறான். இவ்வளவு சிக்கல் இருக்கிறவன் துரியாதீயத்திற்குன்னு சொன்னடா, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள். இப்படி ஒரு வார்த்தை நம்ம சொல்ல முடியுமா? இந்த கதையை வச்சுக்காத, குடும்பத்தை பிரச்சனை சொன்னால் அன்னதானம் செய், நோய் சூழ்ந்து அன்னதானம் செய், ஆசான புரிந்து பூஜை செய். நீ உன்னால் என்னமும் செய்ய முடியாது. பூஜை செய்ய லகுவாக மாறும். ஆனால் நாம் சுட்டி காட்டுவது இப்படிதான் சுட்டி காட்டுவோம். நீ இந்த கதையை வச்சுக்காத, உன்னை வந்து நான் ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கிட்ட பெரிய சின்ன சில பேர் அங்கே சில இடத்துல என்ன செய்யறான்னா, கண்ணை மூடிக்குங்க, இப்போ சந்திர மண்டலம், அப்புறம் செவ்வாய் மண்டலம், அப்புறம் வந்து புத மண்டலம், அப்புறம் வியாழ மண்டலம், வெள்ளி மண்டலம் போய்கிட்டே இருப்பான். ஒரு நூலோட போட மாட்டான். இப்படி ஒரு பசப்பான வார்த்தை, எவ்வளவு கொடுமையான செயல், ஒரு பசப்பான வார்த்தை. அவன் என்ன செய்யறான்? ஆஹா, நம்மளாம் எங்கடா போனீங்க? எங்க ஒன்றும் இல்லையே, ஒரு நூல் விட்டா காலங்கூட போல செவ்வாய் மண்டலம் புத மண்டலம் சூரியன் அந்த போயிட்டேன். இப்படி ஒரு பசப்பான வார்த்தை நம்ம பேச முடியுமா? அப்படி பேசின கடவுள் என்னை மன்னிப்பானா? போயே இந்த கதை வச்சுக்காத. உன்னுடைய தன்மைகள், நீ செய்த பாவங்கள், மனைவியை கொடுமை செய்த பாவம், கடனை வாங்கி துரோகம் செய்த பாவம். கடனை வாங்கிக்குவான், தக்க சமயத்தை மனம் வந்து கொடுத்துருப்பான், நல்ல மனசோடு கொடுத்துருப்பான். துன்பத்தை அந்த இந்த நேரத்தை விட்டுட்டா வீடு ஏலத்துக்கு போகும், அல்லது பிரசவம் ஆகாது. தக்க சமயத்தை செய்த உதவியை மறந்து அவனுக்கே துரோகம் செஞ்சிருப்பான்.
நல்ல மனசுள்ள மனைவியை வஞ்சித்த நல்ல மனசுள்ளவர் விட்டுட்டு தெருவு அங்கங்க மேல அங்கங்க போயிட்டு இருப்பான். இப்படி செய்வ பாவம். தந்தைக்கு செய்த குற்றம், தாய்க்கு செய்த குற்றம், மனைவிக்கு செய்த குற்றம், வாங்கின கடனை இல்லைன்னு சொல்றது, அராஜகம் செய்யறது, இப்படி ஊறுபட்ட பாவம் செய்து விட்டு உடனே வந்த உடனே அவன் தான் முதுக தடை விட்டு போறானே, நம்ம செய்ய முடியுமா? அதை இந்த சங்கம் செய்யுமா? உன் நட்பு எனக்கு வேண்டிய இல்லையா? நீ அவசரப்படுற எனக்கு தேவையில்லை. உன்னுடைய வினைப்பையன் எவ்வளவு இருக்கு? கப்பல் கப்பலா இருக்கு வினைப்பையன். அவ்வளவு பலகீனமான நீ உடனே விரைவாடின்னு சொன்னா அது அவன் தான் 150 200 இது சூரிய மண்டலத்துக்கு அண்டர போக முடியும். இதை ஏன் சொல்றோம்னா அவனை கண்டு நாங்கள் பொறாமப்பட அவசியம் இல்லை. ஆனால் ஏன் நாம் இந்த சங்கம் குடிலாசான் இவ்வளவு பெரிய வாய்ப்பு, இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறான் தலைவன். வேறு எங்கேயுமே இல்லை. யாரு வந்தாலும் சாப்பிடலாம். ஒரு கற்பக விருட்சம் இது. கற்பக விருட்சகத்தில் இருக்கிற நான் தலைவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம். கற்பக வச்சிருக்கோம். நாங்க அப்படி பசப்பான வார்த்தை பேசினால் கடவுள் மன்னிக்க மாட்டோம், பொய் சொல்லக்கூடாது. ஆக இவ்வளவு பாவத்தையும் செய்துவிட்டு பாவத்தை நீக்குவது, பாவம் இருக்கலாம் ஐயா அறியாமை காரணமா பாவம் செய்ய மனைவியை கொடுமைப்படுத்த பாவி 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 பாவின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. மனமும் கல்வி தந்த தந்தை, நமக்கு இரவு போலும் ராத்திரியும் இரவும் போலும் நமக்கு மலைஜலம் அள்ளிய தாய், நல்ல நண்பன், உதவி செய்தவன், உற்றார், இவர்களெல்லாம் மறந்து அவர்கள் செய்த பாவங்கள், அவர்களெல்லாம் மன வெதும்ப 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 அறிவு மாசு மழுங்கி போகும். அறிவு மழுங்க மழுங்க மூர்க்கத்தனம் வரும். மூர்க்கத்தனம் வர வர நல்லது கெட்டது தெரியாது. நல்லது கெட்டதே தெரியாது. இவனுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? எனக்கே என்னன்னு தெரியல. நான் போற பாதை சரியா தப்பான்னு எனக்கு நியாயம் இருக்கு. நாங்க போற பாதை தெளிவான பாதை. எப்போ முன் ஜென்மத்தில் கொங்கண மகரிஷி, கரூர் முனிவன் பெரியவங்ககிட்டலாம் தொண்டு செஞ்சதுனால நான் போற பாதை சரியா தப்பான்னு தெரிஞ்சது எனக்கு. இல்லைன்னு சொன்னா நம்மளுக்கு என்ன அவன் அறிவு என்ன ஆகும்? நாளுக்கு நாள் பாவம் மிகுதி ஆக ஆக அவசரப்படுதல், நல்லது இல்லை, நல்லது கெட்டதை நினைக்கிறது, கெட்டது நல்லது நினைக்குது. ஆக நாங்க போற பாதை தெளிவான பாதை. தலைவனுடைய திருவுள் துணை கொண்டு ஞானிக வணங்கணும். ஞானிக வணங்கினால்தான் இது நல்லது கெட்டது உணர்த்தப்பட்டது. அப்ப என்ன சொல்றான், இவ்வளவு பாவ சுமை இருந்துகிட்டு என்னையா தெரிஞ்சுக்குவே? திரை மிகப்பெரிய திரை. பாவம் மிகுதியாக கொஞ்சமா பாவம் தான் திரையா இருக்கும். மிகுதி ஆக ஆக இரும்பு சுவர் மாதிரி ஆயிடும். இதை எப்படி உடைச்சிக்கிட்டு போறது? நாம தான் சொல்லுவோம். இதுக்கு என்ன உபாயன்னு கேட்டான், தடுமாட்டம் வேண்டாம், பாவ சுமை இருக்கதான் செய்யும். எல்லா ஞானிகளும் உடனே ஞானியாக முடியாது. இதுக்கு என்ன, அந்த இரும்பு சுவரை கரைக்கணும். உருகுதல். இரும்பு சுவரை கரைக்கிறதுக்கு என்ன உபாயனா? உருகுதல். நாமத்தை சொல்லு. பஸ்ஸில் போகும்போது, காரில் போகும்போது நாமத்தை சொல்லு. அவங்களாம் பெரியவங்க. முதல்ல என்ன செய்வாங்கன்னா, உனக்கு இந்த மூர்க்கத்தனமானது பிறரை கொடுமை செய்து அதன் மூலமா மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு பலகீனங்களை மாற்றுவான். என்ன ஐயா லாபம்னு கேட்டான். ஒருவர் மற்றவரை கொடுமை செய்து அல்லல் படுவதை கண்டு ரசிக்கக்கூடிய வன்மனம், அதை மாற்றுவான். ஐயோ நாம் அப்படி செய்யக்கூடாது. இந்த ஐயோ என்று இறங்கக்கூடிய அறிவு தருது ஆசான் தரணும். அதான் லாபம்னா. அந்த லாபத்தை இவன் பெற்றிருக்கணும். அப்பதான் அந்த உருகும் தன்மை வரும். இப்ப என்னடா சொல்லுவான், அது இவன் பணம் கேட்பான். தந்தையோ தோண பேசிட்டு உட்காந்துருப்பான். தாய் தொடர்ந்து பேசிப்பா கட்டல. இவன் ஏதோ அலைஞ்சிட்டு வந்திருப்பான். அலைஞ்சிட்டு வரும்போது இவனுடைய அவன் பல்வேறு பிரச்சனை தாங்க முடியாமல் வீட்டு வரும்போது தாய் தந்தை ஏதாவது பேசுவான், மனைவி பேசுவான், அடிப்பான், கொடுமை செய்வான். அதான் சொல்றான், அந்த மாதிரி தாய் தந்தையை மனநோகம் செய்தல், மனைவியை கொடுமை செய்தல், வேலைக்காரனை போட்டு கசக்கிறது, இதெல்லாம் சுற்றுப்புற சூழ்நிலை. அந்த சூழ்நிலை அமையல. அப்ப ஆசான்ட்டு கேட்கிறான். ஆசான் ஆசி தினம் பூஜை செய்தால் சந்தர்ப்பமே இல்லாம செய்திருவான். மனைவியோ தாய் தந்தையோ உடன் பிறந்தவனோ வேலை செய்யறவனோ அது மூலமா பாவம் ஏற்படாம இருக்க அருள் செய்வான். இதான புண்ணியம், இதான பயன். உனக்கு என்ன பயன் கேட்டான். நான் இந்த நாள் பூஜை செய்தேன்னா இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படாமல் செய்து விட்டான். அப்ப இந்த நேரத்தில் இவன் அங்கே சென்றால் பிரச்சனை வரும், பாவம் சூடும். ஆகவே அந்த பாவத்திலிருந்து விடுபடும்படி செய்வான். வறுமை என்றானே பிரச்சனை. வறுமை என்றானே கடன் வாங்குவான், இல்லைன்னு சொல்லுவான், வாக்கு தவறும். வறுமை இல்லை, அதுவே பெரிய லாபம் அல்லவா? ஆக இது மாதிரி பூஜை செய்ய இந்த மூர்க்கத்தனம் மாறும், கொடுமைக்கு தரும். அந்த சுவர் அப்பதான் உருகும்னா. பெரியவங்ககிட்ட பக்தி செலுத்தினா என்ன வரும்னா, சிவன் அவர்களால் வினை சேரலாம்னா. வினை சேராது. சிவன் இந்த சந்தர்ப்பம் வராது.
மிகுதியான கோபம் வரதான் செய்யும், கொலை செய்ய வாய்ப்பு இருக்காது. மனைவி என்ன செய்வான், மனைவி இடத்துக்கு வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தா உப்பு மிகுதியாக போட்டுட்டா. ஸோ இடது பக்கம் கெட்டி சொம்பு இருந்துச்சு. ஏன்னா அது தினம் இதே வேலையாக போச்சுன்னு சொல்லி சேர்த்து அடிச்சுட்டான். அடித்து பொட்டில் பட்டவன் செத்து போயிட்டான். ஏன் இந்த சூழ்நிலை? பூஜை செய்திருந்தால் அவளுக்கு அந்த சூழ்நிலை வந்திருக்காது, உப்பை சரியாக போட்டிருப்பான். அப்படி மிகுதியாக உப்பு இருந்தாலும் இவன் பூஜை செய்த காரணத்தினாலே மன்னிப்பான். இந்த மன்னிக்கிற மனம் தலைவன் கொடுத்த அறிவு. நீ லேசுன்னு நினைச்சிடாதே. அவன் மனைவியை தவறு செய்து விட்டால் தகாத செயல், தவறு செஞ்சுட்டாயா, மன்னிக்கும் மனப்பான்மை அவன் கொடுத்தது. இல்லைனா நீ பாவியாயிருப்ப. சிவனருளால் வினை சேரைக்கலாமே அப்படின்னாரு. அப்ப சிவன் அருள் ஞானிகளாக இருந்தா, ஞானிகளை பூஜை செய்தாதான் சந்தர்ப்பம், அது மாதிரி சந்தர்ப்பம் போது அதை மாற்றி விடுவார்கள். சிவன் அருளால் வினை சேரைக்கலாம், பூஜை செய்தாதான் வினை சூழாது. ஆக வினை நீங்காமல் அந்த அறியாமை தீராது. அப்ப வினை தான் அறியாமை, பலகீனங்கள், துடிப்பு, உறைவு அடையணுங்கிற எண்ணங்கள். ஆக இந்த சங்கம் இதை தான் சொல்லும். எப்போது இதை தான் பேசுவோம். நாங்கள் வினையை பற்றியே பேசுவோம். மற்றவனா வினையை பற்றி பேச மாட்டான். தெரியாதவனுக்கு இந்த சங்கம் சொல்லும், வினை சூழ்தப்பா, உன்னோட பேராசை காரணமாக நிறைய செல்வம் இருந்தும் அது கொடாத தன்மை. பொருள் இருந்தாலும் புண்ணியத்தை தேடிக்கணுங்கிற அறிவு உனக்கு இல்லை. ஆகவே வினை சூழுதுதான். வறுமைப்பட்டவனை பார்த்து நான் அன்னதானசின்னு சொல்ல மாட்டான். வசதி இருக்கு ஐயா, நல்வினை பெருக்கிக்கணும். நல்வினை பெருக்கிக்குன்னு சொல்ல எதுக்கு ஐயா சொல்கிறோம்? ஏன் நல்வினை பெருக்குன்னா, விபத்துகள், மூர்க்கத்தனமான விபத்திலிருந்து விடுபடுறதுக்கு நல்வினை பெருக்கணும். ஆக லோபித்தனம், வறுமை இருக்கலாம் ஐயா, வறுமை இல்லாமல் இருந்தும் லோபித்தனம் தான் பாவத்தின் சின்னம் தானே. ஆக என்ன சொல்லுவோம், அந்த மாதிரியெல்லாம் ஒரு செயல் வராது. பக்தி இருந்தால் எது இதில் லாபம் வருமோ அதை மட்டும்தான் செய்வான். இப்போ நம்ம ஆசான் அகத்தீசனை வணங்குறோம். ஏப்பா நான் மாதிரி தொழில் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன், அதோடைய முடிவு எனக்கு தெரியல, அல்லது 3 அல்லது 4 பேர் சேர்ந்து செய்ய போகிறோம், ஒவ்வொருத்தர் குணப்பண்பை பொறுத்து எனக்கு தெரிஞ்சிக்க முடியல, நீ தான் எனக்கு அருள் செய்யணும் என்று சொல்கிறான். அது நியாயமான கருத்து. ஆஹா, இந்த நபர் இவனுக்கு துரோகம் செஞ்சிருவான், இந்த 4 பேரில் ஒரு நபர் வஞ்சகத்தோடு இருக்கிறான், ஆசா நம்ம கேட்குறான் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே நீக்கி விட்டுருவான். அந்த வாய்ப்பை தந்தது ஆசான். அப்போ பூஜை செய்கிறான். பூஜை செஞ்சால் நாம் மேற்கொள்ளக்கூடிய வியாபாரம் நியாயமாகவும் லாபமாக இருக்கும். அதை வஞ்சனை செய்ய முடியாது. கூட்டு வியாபாரம் இருந்தாலும் ஒன்றும் மாற்றுவார்கள், அதை தூக்கி எறிந்து விடுவார்கள் நீ செய்த புண்ணியத்தினா. ஆக நியாயம் எடுத்துக்கொண்ட லட்சியங்கள். அதே சமயத்தில் 4 பேர் சேர்ந்து ஒரு வியாபாரம் செய்வான். அது இவனே செய்கிறான். இவனே செய்யும்போது அது நஷ்டம் வர மாதிரி தெரியுது. ஆமாம், நஷ்டம் வருதா, தூக்கி எறிஞ்சிடுவான். ஆஹா, நம்ம இவ்வளோ தூரம் பாரம்பரியமாக இருந்துமே, இப்படியே தொழில் வச்சு நடத்தணுமே, எல்லாம் நம்மளுக்கு நாளைக்கு ஒரு மணிக்கு அவன் நினச்சிட்டு போகிறான்ட்டுவான். அவன் சொல்லுவான், இவர்களும் மான் பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கணும். பொருள் கூடாத இவர்கள் என்பது பொருள் கூடாத தன்மை. இவர்களும் மான் பிறந்த மானம்னா வியாபாரம் செய்வான். வியாபாரம் செய்யும்போது அது நஷ்டம் வச்சு தூக்கி எஞ்சிட்டு அடுத்து வியாபாரம் செய்வான். அது நேரம் சேர்த்து பேச முட்டுவான். இல்லை நாம் கௌரவம் போய்டும் சொல்லி கடை திறந்துக்கிட்டே இருப்பான். நாளுக்கு நாள் எல்லாம் போய் எல்லாம் விற்றுட்டு கடைசியில் அந்த பீரோலாம் விற்றுட்டு வெளியே வருவான். அதை சொன்னால் மான் பிறந்த மானம்னா இறைவன் ஆசி இருந்தால் இந்த உணர்வு வரும். எவன் மதிச்சானா மதிக்கலைன்னா நஷ்டப்படுத்துல தூக்கி எஞ்சிட்டு வருவான். இவன் என்ன செய்யும், பாவத்தின் சின்னம், நம்மளுக்கு கௌரவம் போயிடுமே, நம்மளுக்கு கௌரவம் போயிடுமே, உலகம் போயிடும். கடைசியில் என்ன செய்வோன்னா அந்த இது உட்காந்துருக்கிற அந்த டேபிள் பட்டாப்படையும் தூக்கி எஞ்சிருப்பான், கல்லாப்படி வைக்கிற அளவுக்கு வருவான். அதுதான் அறிவுன்னா. தலைவன் ஆசையெல்லாம் என்ன கிடைச்சுன்னா, நஷ்டம் வருவது இருந்தால் தூக்கி எஞ்சிட்டு இன்னொருத்தன் நம்மளை பாராட்டினா தூக்கி எஞ்சிட்டு போடுவான். இந்த அறிவு தலைவன் ஆட்சி இருக்கணும். இல்லைன்னு சொன்னாங்க என்ன சொல்கிறான், ஆக்குங்கருதியும் முதலிலக்கும் சீவனை ஊக்கார அறிவுடையா இருந்தான். அப்போ இவர்களும் மான் பிறந்த மானமும், மாண்பு இறந்த மாட்சிமை இல்லாத மான உணர்ச்சி, இன்னொருத்தர் நம்ம மதிக்க வேணும் என்பதற்காக ஒரு கொள்கை. ஏன் இப்போ சைக்கிளில் போயிட்டு இருப்பான் அவன், இவ்வளோ நம்மளை யாரும் அவன் நினச்சிட்டு போகிறேன். ஐயா நான் ஒரு வண்டியை கடன் வாங்கிட்டு ஓட்டணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, அவன் மதிக்கின்ற அவசியம். ஆக மற்றவர்கள் மதிக்க வேணுங்கிற உணர்ச்சி வரவே வராது. இது தலைவன் ஆட்சி இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் அவன் அப்படி படுறான், அந்த வீடு அப்படி இருக்குது, நம்ம உட்கார சேர் இருக்கணும், இது டேபிள் இருக்கணும், டிவி இருக்கணும். போய்யா, எனக்கு அது அவசியம் இல்லை. இது கடவுள் கொடுக்க வேண்டிய அந்த அறிவை. இல்லாட்டி அவன் மதிக்கணும், எவன் மதிச்சு எதுக்காவது. கடவுள் ஒன்று மதிச்சானா, கடவுளெல்லாம் ஒன்று மதிக்க வேணும். கடவுள் மதிக்கக்கூடிய அறிவு தான் சிறப்பறிவு. அவன் ஒன்று மதிக்கணும்.
ஆக மான் பிறந்தா மானம்னா பொருள்கூடாத லோபித்தனமும் இரண்டாவது இடத்துக்கு வந்துட்டான். பொருள் இருந்தும் அதை கூடாத தன்மை லோபித்தனம். இவர்களும் மான் பிறந்த மானமும் மானா வகைன்னா. ஆக மாட்சிமை இல்லாத மான உணர்ச்சி தேவையில்லை. நம்ம இவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்கலாம், 1000 ரூபாய் வாடகை கொடுத்து இருக்க வீடாக இருக்கும், சூழ்நிலை சரியில்லை, என்ன செய்வான்? ஒரு 250 ரூபா வீடை பார்ப்பான், ஆசி உள்ளவன். 250 சின்ன குடும்பமாக போவோம். இவ்வளோ நாள் நம்ம இந்த வீட்டில் இருந்தோம். மனைவி சொல்லுவா, இவ்வளோ நாள் வீட்டில் இருந்துட்டு நம்ம சின்ன வீட்டுக்கு போதான்னா, அப்புறம் அவள் தான் சனியும் பிடிக்க போகுதுன்னு அர்த்தம். இவ்வளோ நாள் இருந்தோம்ல, கடவுள் ஆசையாக இருந்துச்சு, இப்போ 250 ரூபா குடிச்சிக்கு தான் போகிறது, இவன் மதிக்கின்ற அவசியம் இல்லை, உள்ளதை இழக்கக்கூடாதுன்னு இறங்கிடுவான். இவன் நம்பாள் திருவருப்பட்டுகின்றவன் மாட்சிமை இல்லாத மான உணர்ச்சி அவசியம் இல்லை. 250 ரூபா குடும்பம், 250 ரூபா வீட்டில் இருப்பான், கொட்டாய் போட்டுருப்பான். வருவான், ஏன் குடிச்சு சூழல் சரியில்லை, கொட்டாயை போட்டுருக்கேன், ஏன் என்ன நீ என்ன இப்போ நீ என்ன மதிச்சு என்ன வச்சு போகிற? அன்றைக்கு நாங்கள் வசதி வாய்ப்பு இருக்கும்போது வந்து இல்லை, அப்போ என்ன சொன்னேன் எனக்கு? அன்றைக்கி என்னை பொறுத்து பேசினியா, சிந்திச்சியா? இப்போ நான் என்ன சரி உன்னாக்கா எனக்கு கிண்டல் செய்ய வந்தியா? உன்னை பாராட்டு போடான்டுவான். ஆக மாட்சிமை இல்லாத மான உணர்ச்சி, தேவையில்லாத மான உணர்ச்சியை பற்றி சிந்திக்க மாட்டான் நமதால். நம்ம ராசான் ஆட்சி பெற்றவன் மாட்சிமை இல்லாத தகுதி மாட்சிமை பொருந்தி, அதை மான் பிறந்த மானம்னா மாட்சிமை இல்லாத மான உணர்ச்சி இவனுக்கு அவசியம் இல்லை. எவன் வந்தா என்ன, எவன் போனா என்னன்னு போயிடுவான். அப்படி இது தலைவன் ஆட்சி இருக்க வேண்டும். தலைவன் ஆட்சி இருந்தால் லோபித்தனம் இருக்காது. தலைவன் ஆட்சி இல்லாத மாட்சி இல்லாத மான உணர்ச்சி, எவன் மதிச்சானா மதிக்காட்டி போறான். ஆக இந்த அறிவு தலைவன் கொடுத்தது, வெளியே தெரியாத அறிவு தந்திருக்கிறான் அவனுக்கு. தலைவனை பூஜை செஞ்சு என்ன லாபம்னு கேட்டான். இந்த மாதிரி மற்றவன் போட்டு வாடிட்டே இருப்பான். ஆஹா நம்ம காரை விற்கிறதா, ஆஹா நம்ம காரை விற்கிறதா, இவ்வளோ நாள் கார்லேயே போனோன்னா கடைசியில் அந்த காரையும் விற்று அதுக்கு வட்டி கட்டிட்டு இருப்பான். காரையும் விற்று கடைசியில் சைக்கிளோட கிடைக்காத சூழ்நிலை வந்துடுவான். நம்ம காரை விற்கிறதானே. அது என்ன சில பேர் என்ன செய்வான்? அறிவு இல்லாதவன் இல்லை, அருள் இல்லாதவன், புண்ணியம் இல்லாதவன் இல்லை, பாவின்னா. சூழ்நிலை வந்துச்சு இல்லை, 1 கிலோ தங்கத்தை கொஞ்சம் அடை வைப்பான். 1 கிலோ தங்கத்தை அடை வச்சா அவன் என்ன செய்வான்? சூழ்நிலை அறிவு இல்லை என்ன செய்வான்? சரி சூழ்நிலை சரியில்லை, இன்னும் 3 அல்லது 4 ஆண்டுக்கு நம்ம சூழ்நிலை சரியில்லை, பிள்ளை திருமணம் ஒன்று வருது, அடுத்து ஒரு பையன் அடுத்து ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கிறா, இந்த நேரத்தை இந்த 1 கிலோ தங்கத்தை அடை வைப்பதோட விற்று விடுன்றான். ஏன் வித்தன்னா அது எங்களுக்கு தெரியுயா. 1 கிலோ தங்கத்தை 10,000 வாங்கினா ஒருத்தன், 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 10,000த்தோட முழுகிடுச்சு. அவன் இவன் பெரிய நம்ப ஆள் இல்லையா? அறிவுள்ள என்ன செய்வான்? சூழ்நிலை சரியில்லைம்மா, எல்லா தகந்தி கொடு, வித்துட்டு நான் பிள்ளைக்கு திருமணம் செய்யறோமா? இல்லை விற்கக்கூடாதுன்னா அவ பற்றி இவன் கேட்பானா? அறிவுள்ளவன் இல்லை அருள் உள்ளவன். அது புண்ணியவான் கேட்பானா இந்த வார்த்தையை? உன் அறிவுரை எனக்கு தேவையில்லை, இப்போ நகை நான் தான் போட்டேன், நான் தான் சம்பாரிச்சேன், ஒன்றும் நகை வேணுமா இல்லை நான் வேணுமான்றவான். அடுத்தவொன்னு, நான் ஆசி பெற்ற மகன், சூழ்நிலை சரியில்லை, உனக்கு நகை வேணுமா அல்லது நான் வேண்டுமா? இல்லை நகை கொடு, கொண்டா இவனு கொண்டு வித்துப்பிடுவான். வித்துட்டு பிள்ளைக்கு திருமணம் செய்வான், காரியத்தை பார்ப்பான். அவன் வட்டி கட்டுவானோ? ஆக்கங் கருதி முதலுக்கும் செய்வனை ஊக்கார அறிவிட்டான். ஆக அவன் கட்டி வட்டி கட்ட மாட்டான். அறிவு தெரிஞ்சுக்கிட்டான், சரி சூழ்நிலை சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டான், செஞ்சுட்டு இருப்பான். ஆக இவன் என்ன செய்வான்? மான் பிறந்த மானம். என்ன என் நகை விற்க வந்தேன்? ஆமை விற்க வந்தையா, எங்க சூழ்நிலை சரியில்லை விற்கிறேன், ஆனால் உங்கள்கிட்ட நான் பணம் நகை வாங்கினேன், இவன் விற்கிறேன். இப்போ நீ வேறு தெரியா இல்லாட்ட அடுத்தவன்ட்ட போடான்றான். ஆமா அப்போ அவன் பேசுறதே புரிஞ்சுக்கிட்டான். சரி இவன் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டான். என்ன முடிவுக்கு வந்தேன்னா, என்று இந்த நகைக்குரிய பொருள் தந்தவன் எனது ஆசான், இந்த விற்பதற்கு காரணமானது எனது ஆசான், இந்த வீடு கட்டுவதற்கு காரணமானது எனது ஆசான், இந்த கடன் சுமையை உண்டாக்குவது எனது ஆசான். ஆகவே விற்கிறேன். சூழ்நிலை, நான் குடிப்பழக்கம் இல்லாதவன், அந்த மாதிரி பழக்கம் எனக்கு இல்லை, நான் குடிக்க மாட்டேன். என்ன காரணம்? நான் பாவம் செய்யவில்லை. பாவம் தானே எனக்கு போதை பழக்கத்தை உண்டாச்சு. நான் ஒரு மதுப்பொருளை உண்டு, மதுப்பொருளை குடித்து அது மூலமா எனக்கு மயக்கத்தை போதை வேணும் என்று நான் நினைக்கவில்லை. நான் புண்ணியவான், எனக்கு அந்த பழக்கம் வராது. நான் போதைக்கு அடிமையாக மாட்டேன். என்ன காரணம்? பாவத்தின் சின்னம் போதைக்கு அடிமையாகுதல். இது தலைவன் கொடுக்க வேண்டும். ஆக இதெல்லாம் தலைவன் கொடுத்தாதான், இல்லைன்னா தான் அறியாமை வந்துடும். ஆக நாம மாட்சிமை பொருள் தகாத செயலை கண்டு நாணுதல் வேண்டும். இதெல்லாம் இதெல்லாம் நாங்கள் பெரிய இடத்துல சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆக எதை பற்றியும் எல்லாவற்றுக்கும் தலைவன் இருக்கிறான். குடிப்பழக்கம் இல்லை என்னிடம், தலைவன் ஆசி இருக்கு. சூதாடும் பழக்கம் என இல்லை, தலைவன் ஆசி இருக்கு. உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன், தலைவன் ஆசி இருக்கு. என் குணம் நல்லபடி இருக்கு, தலைவன் ஆசி இருக்கு. சரி தாய் தந்தை முதுமை வந்து விட்டது, நியாயம்.
இறந்து விட்டார்கள். சரி, இருக்க மட்டும் பார்த்துக்கிட்டு நானா இருக்க மட்டும் எல்லா உதவி செஞ்சேன். செத்தவன் தூக்கி போட்டான். ஆக அதுக்காக கவலைப்பட மாட்டான். அது ஆசி பெற்ற மகன் தான். அப்போ அது செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்வான். செஞ்சு அந்த சூழ்நிலை சரியில்லை, செத்து போயிட்டு அதுக்காக உட்காந்து மூலையில் அழுதுகிட்டு இருக்க மாட்டான். அது ஆசி பெற்ற மகன், அறிவுள்ளவன், புண்ணியவான்கள். புண்ணியவான்கள் மட்டும்தான். உலக இயற்கை இப்படி தான் இருக்கும். மனைவிக்கு நோய் இருந்தால் இறந்தால், பிள்ளைக்கு நோய் இருந்தால் செத்தான், தாய் தந்தை நோய் இருந்தால் செத்தான், போறான். இதுக்காக மூலையில் உட்காந்து அழுவுதமா? இது மூலையில் உட்காந்து அழுவ வேணுமாண்ணா? ஏன் இவனை அவன் சொல்லுவான் சில பேர், ஏன் நீ இறக்கமே இல்லை என்ன? நான் நீ இறக்கப்பட்டு என்ன செஞ்ச? உன் மனைவி செத்தல்ல, நீ இறக்கப்பட்டு நீ என்ன செஞ்ச? இப்போ நான் என்ன நீ அழுதா மட்டும் வந்துருமா? நீ உனக்கு பலகீனமான அறிவு, பலகீனமான அறிவு இருந்த வசதி நீ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற. செய்ய வேண்டிய கடமை செய்ய, ஆனால் உட்காந்து மூலையில் அழுதுகிட்டு இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதுவான். இது அறிவுள்ளவர்கள். அதுக்கான அளவு கூட சொல்ல, நீங்கள் போடக்கூடாது. எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட மக்கள், திருவள்ளுவர் துணை கொண்ட மக்கள் தான் இப்படியெல்லாம் முடிவெடுப்பார்கள். அவரவர்கள் வினைக்கு அவற்ற மாதிரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். மனைவி வந்தது நம்ம இஷ்டம் இல்லை. நம்மளுக்கு தலைவன் நம்ம கேட்டுக்கொண்டான். தலைவன் நமக்கு ஒரு ஏற்படுத்தி ஒரு துணையை தந்திருக்கான், வினையும் சேர்த்து தந்திருக்கிறான். நோய் வாய்ப்பட்டா சேர்த்துட்டா போகிறான் சூழ்நிலை. ஆக எந்த இழப்பையும் கண்டு, எந்த இழப்பு ஏற்பட்டாலும் சரி, தொழில், மனைவி, மக்கள், சூழ்நிலை எது நடந்தாலும் சரி, அப்படியே ஆசையாது நிற்பான். இந்த ஆசையாது இருக்கக்கூடிய, கொஞ்சமேனும் தளர்ச்சியே இல்லாத வாழ்க்கை தந்தான் இதன் ஆசான். செல்வத்தை கொடுத்தான், பறித்து கொண்டான். மனைவி கொடுத்தான், பறித்து கொண்டான். எல்லாவற்றையும் செய்தான். நல்ல உதவி செய்த நண்பன் இறந்து போனால் அது போயிட்டான். ஒரு சூழ்நிலை காரணமாக போயிட்டான். ஆகவே எதையும் கண்டு அதாவது வினைப்படிதான் நடக்கும் என்று அறிகின்ற அறிவு தந்தது நமது ஆசான். எந்த சங்கத்தில் சொல்லுவான்? இதை சொல்ல மாட்டான். அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். ஆக நான் மற்ற சங்கத்தை பற்றி இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய வினை, அவன் சூழ்ந்துட்டு இருக்கான். அதுக்கு நாம இல்லை. அவனுடைய பசப்பு வார்த்தையை கண்டு அவன் மயங்கிறான். அதுக்கு நாங்களே பொறுப்பு. நாங்கள் அது கல் கண்டால் ஓடும் காகம் போல் பொய்மாகி சொல் கண்டால் ஓடும் என்பர் தோய் வருகிறது என்னால் தாய்மான சாமி சொன்னேன். கல் கண்டவொன்னு 1000 காக்கா இருந்தாலும் ஒரு கல்ல ஓடி போடும். கல் கண்டால் ஓடும் காகம் போல் பொய்மாகி சொல் கண்டால் ஓடும் என்பர் தோய் வருகிறது என்ன. பொய்மாகி சொல்லுக்கு கூட்டமாக சேர, அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. ஆக அடிப்படை, இங்கே வந்தால் ஒரு மனிதன், இங்கே வந்தால் ஒரு அன்பன் வந்தால் அவனை கடவுளாக்கும். அது எப்படியா? இது பொல்லாத தேகத்தை, பொல்லாத பீஜத்தார்கள், பொல்லாத காமத்தை கொண்டு எப்படி கடவுளாக்குவனா? திருவடியை சுட்டி காட்டியிருக்கிறேன். ஆசான் ஆசி அகத்தீசனை சுட்டி காட்டியிருக்கிறேன். திருமலை தேவனை சுட்டி காட்டியிருக்கேன். பிடிச்சிக்கோ அவர்களை. அவசரப்படாமல் இருக்கலாம். அவன் பூஜை செஞ்சாரான். பூஜை பொருள்லாம் பிடிச்சிக்கோ. தலைவனே அறிமுகப்படுத்துறதுக்கு நீ 100 ஜென்மம் எனக்கு தொண்டு செஞ்சாகணும். நீ சின்ன விஷயம் நினைச்சிடாது. அங்கங்கே போட்டு வாட்டிக்கிட்டு கிடப்பான். இதுவா அதுவாமா? இதுவாதவங்கிற பேச்சே இல்லை எனக்கு. நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. இதுவாதவன் அச்சம் என்கிட்ட இல்லை. இதுதான் பாதை, பிடிச்சு கரையேறிக்குன்னு சொல்லி உரமாக பேசக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு உண்டு. அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான். ஆகவே நான் அறிந்த உண்மை உங்களுக்கு சொல்றான். மற்றதை சொல்ல மாட்டான். ஆக இந்த சங்கம் தெளிவான பாதிகா, வினையை வெல்லக்கூடியது. கடவுள் தன்மையை சுட்டி காட்டுவோம், கடவுளாக்குவோம். அறிவு தெளிவடைஞ்சது, மனமாகி நீங்கியது, அறிவு தெளிவடைந்தது. அறிவு தெளிவடைந்ததுனாலே அறிவு தெளிவடைந்தது. அறிவே ஞானத்துக்கு கடவுளாக்குனா அவனை கடவுளாக்குவோம். ஆக ஞானிகள் எல்லாம் அறிவு கடலாக இருக்கிறான். அவ அறிவு கடலாக இருப்பதனால அவங்க பூஜை செய்யறான். ஆக ஞானிகள் ஆசி இருந்தால் இவரனும் மான் பிறந்த மானமும் மானாவோகினா. ஏதம் கடவுளுக்கு மன்னனுக்கு சொன்னாலும் உலக நடிக்கும் பயன்படுத்திக்கலாம். ஆகவே பெரியோர்கள் ஆசி இருந்தால் அறிவு விரிவடையும், ஒடுங்கும். அறிவு விரிவுபடுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவன், அது ஒடுக்க தெரியும் அவனுக்கு. ஆகவே பெரியோர்கள் எல்லாம், ஞானிகள் எல்லாம் ரொம்ப நுட்பமான ஆள். புண்ணியவன் அல்லவா? புண்ணியம் பெருக 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 அறிவு. புண்ணியம் பெருக மட்டும் அறிவு விரியாது. பூஜை செஞ்சாதான் விரியும். புண்ணியம் செஞ்சா என்ன? வறுமையில்லாத வாழ்வு வரும். பூஜை செஞ்சாதான் அறிவு வரும். அறிவும் புண்ணியம், அறிவு இருந்த புண்ணியம் இருந்தால் உடல் ஆரோக்கியம் இருக்கும், நோய் சூழாது. பூஜை செஞ்சால் அறிவு பெருக்க, அறிவு தெளிவடையும். உடல் ஆரோக்கியத்தோடு அறிவு தெளிவடையும். ஆகவே உடல் ஆரோக்கியம் இருக்கும், அறிவு தெளிவடையும். ஆகவே அந்த அறிவு அணுவில் ஒடுங்க வேண்டும். அவங்க சொல்லுவாங்க, பெரிய திருமலை தேவன் சொல்லுவார், ஒரு அன்பர் வந்தான். அன்பர் வந்து எங்களுக்கு ஏதாவது சொல்லி விடணும், இந்த கவியை பாருன்னாராம். தலைவன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்குமான்னார். தலைவன் எப்படி இருக்கான் பார்த்துக்கணும்னா, எப்படி இருக்குன்னா, அணுவில் அணுவினை அது ஆரிஃபரானார். தலைவன் அணுவில் அணுவாக இருக்கிறான். என்னையா கரடு இவ்வளோ பெரிய சிலை வச்சிருக்கான்? அவன் வச்சிருக்கான், எங்களுக்கு அவசியம் இல்லை. தலைவன் நுட்பமான நுண்ணியன், மிக நுட்பமானவன்.
அப்ப நுண்ணியன்னா ரொம்ப நுட்பமானவன். தலைவனை பத்துக்காரு. அணுவில் அணுவனே 1000 கூறிட்டினார். என்னையா அணுனாலே எங்களுக்கு புரியலையா, இது எழுதி வச்சு இது நம்ம விஞ்ஞானிகள் எல்லாம் அணுவை பற்றி அறியாத காலம் 5000 வருஷம் பாட்ட இந்த நூல் எழுதி 5000 வருஷம் ஆச்சு. திருமந்தத்தில் அணுவை பற்றி பேசியிருப்பார். அணுவில் அணுவினார். கண்ணுக்கே புலப்படாத லென்ஸ் வச்சு பார்க்கக்கூடிய ஒன்றை அதிலேயே அணுவுனார். அப்ப 5000 ஆண்டுகளுக்கு முன்னே நம்ம ஆளு அணுவை பற்றி தெரிந்திருக்கிறான். அவன் உடைக்க தான் தெரியும். இவன் அணுவை என்ன செய்வான், அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாக்குவான். அந்த அணுவை சூரியன் போன்று சதகோடி சூரியன் ஆக்குவான். ஒரு அணு சதகோடி 100 கோடி சூரியனாக ஒளி தரக்கூடியவன் அந்த அளவுக்கு செய்வான். அப்ப அணுவில் அணுவினை 1000 கூறிட்டினார். சிற்றணுவை எடுத்து அந்த சிற்றணுவை 1000ஆக வகுக்கணும்னார். நீ புரிஞ்சுக்கணும் தலைவன் எப்படி இருக்கான்னு புரிஞ்சுக்கனார். உன்னிட்டு இருக்கிற அறிவு கரணமுடான அறிவு. அவனே தலைவனும் இவ்வளவு நுட்பமாக இருக்கிறான், நீ புரிஞ்சுக்கனார். அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு ஒரு அணுவை சிற்றணுவை எடுத்து அதை 1க்கு 10 ஒரு அணுவை 10ஆ பிரித்து 1000 கூறிட்டுனாக்க 100ன்னு அர்த்தம். அணுவில் அணுவினை 1000 கூறிட்டுனா அப்போ 1 10 100 1000. அப்போ 1 100 ஒரு பகுதியாக்குன்னு அர்த்தம். இது ஒரு தந்திர கணக்கு, இது ஒரு கணக்கு. அப்ப 1000னா 1 10 100 1000. இந்த வாய்ப்பு என்னையா கணக்குன்னா இதை புரிஞ்சுக்கடா. 1 10 100 1000. இதை போய் நான் பெரிய கணக்கு வச்சு பார்க்குறேன்னா அணுவில நினைவின 1000 கூறிட்டு ஒரு அணுவை 1000ஆக பிரித்து அப்போ 100ஐ 1000ஆக பிரித்து 1000 கூறிட்டுனா 100ஐ 1000 ஆக்கலாம். அப்போ ஒவ்வொரு இதாக ஏறிட்டு போவோம் சைபரா. ஆக அணுவில் அணுவினை 1000 கூறிட்டுனா 1 100 ஆக்கி 100ல் ஒரு பகுதி எடுத்து 1000 ஆக்குனார். எப்பாப்பா இதே ரொம்ப நுட்பமாக இருக்குண்ணா. மறுபடி வார்த்தை அணுவில் அணுவினை 1000 அது சொல்லும்போது இன்னொரு வார்த்தை இருக்கு. அணுவில் அணுவினை ஆதிபுராணை அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு அணுவில் அணுவினை அணுகவல்லாருக்கு அணுவில் அணுவினை அணுகலுமாமன்னா எங்கையாது ஒரு உணவை 10ஆ பிரிக்க சொன்னேன், அப்புறம் 100ஆ பிரிக்க சொன்னேன், 100ஆ பிரிச்சதை 1000ஆ பிரிக்க சொன்னேன். இந்த 1000ல் 1000 10,000 ஒன்று, அந்த 1000 100 இருக்கும்போது 100,000 ஒன்று, 100,000 ஒரு பிரிக்க சொன்னேன். எங்களுக்கு மண்டை பிச்சுக்கிச்சுன்னா ஒன்றும் இல்லை, இவ்வளோ கஷ்டம் தான் எங்களுக்கு தெரியும். எவ்வளோ அறிவு தலைவன் கொடுக்குறான். ஒரு கரடுமுடான அறிவு. என்ன காரணம்னா பக்தி செலுத்தாத அறிவு கரடுமுடான அறிவு, புண்ணிய சேதாயாத அறிவு மூர்க்கத்தனமான அறிவு. கரடு முரடான மூர்க்கத்தனமான அறிவு உள்ளவர்கள் நுட்பமான பொருளை எப்படி நெருங்குறதுன்னா அப்போ சொன்னால் அவருக்கு தெரியும், பெரியவங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஆக பூஜை செய்தால் அந்த நுட்பமான இடத்துக்கு போகலாம். அறிவு தெளிவு அடைய அந்த நுட்பமான இடத்துக்கு போகலாம். தலைவன் நுட்பமாக இருக்கிறான் என்பதுக்கு எடுத்துக்காட்டு. அப்போ என்ன சொல்கிறாரு, அறிவினை 1000 கூறிட்டு அணுவில் அணுவினை அணுகவல்லா இருக்கு அணுவில் அணுவினை அணுகலுமாமன. அப்போ ஒரு அணுவை 1 கோடியாக பிரித்து பார்க்க வேண்டிய வரும். அது அந்த கணக்கு அப்படி தான். ஒன்று நாங்கள் இப்போ கணக்கு போட்டால் சொல்லலாம். அணுவில் அணுவினை ஆதிபுராணை சரியா. அப்போ 1க்கு 10 ஆச்சு. அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு அப்போ 100 1000 பிரிச்சிருக்காரு. அப்புறம் அணுவில் அணுவின்னு சொல்லும்போது 1000 அந்த 1000 ஒரு பகுதி இப்போ 100,000 ஒன்று எடுக்கணும். 100,000 ஒன்று எடுத்து கணக்கு எடுக்கும்போது 1 கோடிக்கு ஒன்றுன்னு அர்த்தம். ஒரு அணுவை கோடியாக பிரித்தா தலைவன் இருக்கிறான், நீ நெருங்க முடியுமானாராம். அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு அணுவில் அணுவினை அணுகவல்லா இருக்கு அணுவில் அணுவினை அணுகலுமாம்னா தலைவன் இவ்வளவு நுட்பமாக இருக்கிறான், நீங்கள் போகணும். சரி எங்கேயா போகிறது, நீங்களாம் அவ்வளோ பெரிய ஆளுங்களாச்சே, நாங்கள் இப்படி தான் இருந்தோம், கொல்லாத காமதேகத்தை கொண்டு இருந்தோம், அறியாமை சூழ்ந்துருந்துச்சு, அறியாமை காரணமாக நன்மை தீமை பற்றி புரிந்து கொள்ள முடியாமல் இருந்துச்சு, நன்மை தீமையை பற்றி புரிந்து கொள்ளாத அறிவை நாங்கள் வச்சுருந்தோம். தலைவனை போய் கேட்டோம், எனக்கு நீங்களாம் பெரியவங்க ஐயா, என்னை ரட்சிக்க வேணும், என்னை காப்பாற்று என்று கேட்டோம், கெஞ்சி கேட்டோம், அழுது கேட்டோம். அவன் கொடுத்துருக்கான் இந்த நுட்பத்தை, அவன் நுட்பமானவன் அந்த நுட்பத்தை எனக்கு தந்திருக்கிறான். ஆகவே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், அதன் போதம் தரும் எங்களுக்கு புண்ணியம் இருந்தான். பெரியவர் அணுக தான் வினைகள் தீரும், பெரியவர் அணுக தான் அருள் வரும், பெரியவர் அணுக தான் அறிவு வரும். ஆகவே நுட்பமான அறிவு பெற வேண்டும் என்றால் தலைவன் நோக்கி போய்கிட்டே இருக்கணும். காலதாமதம் ஆகாமல் இருக்கலாம், அதில் இருக்குது. ஆகவே நம்ம சங்கம் மற்ற சங்கத்துக்கு மாறுபட்டது, உண்மையானது, தெளிவானது. என்ன நம்பிக்கைன்னு கேட்டான். உண்மையானது, தெளிவானது, உன்னதமானது, உயர்ந்தது, ஆற்றல் புண்ணியது, வல்லமை உள்ளது, யமனி வெல்லும் வல்லம் இல்லைன்னா இவ்வளவு வல்லம் இப்படி என் செயலை பார்த்து நாங்கள் மேற்கொண்ட காரியத்தை தடையிருக்கான்னு பார். அடுத்தவன் 2 திருமணம் 5 திருமணம் சேர்த்துக்கு ஆட்டங்க நிறுத்தி நம்ம சங்க சார்பாக 1183 திருமணம் செஞ்சோம், கடைசி நிறுத்தி இப்போ நிறுத்தியிருக்கோம். அது காரணம் இல்லை. ஆக இவ்வளவு பெரிய காரியங்கள் தடை இல்லாமல் செய்யறேன் ஐயா.
அதான் நாங்கள் நம்ம சங்கம் உயர்ந்த சங்கத்துக்கு என்ன காரணம், எடுத்துக்கொண்ட காரியத்தை தோல்விங்கிற பேச்சே இல்லை. தோல்விங்கிற பேச்சே இல்லை. தோல்விங்கிற பேச்சே இல்லைண்ணா. வெற்றி வெற்றி வெற்றினா என்ன ஏன்னா ஐயா இவ்வளவு இருமாப்பு வெற்றியவா கழிப்பு இல்லையா. தலைவன் நான் திருவடியை பற்றி இருக்கிறோம். நாங்கள் உயர்ந்தவர்கள், எங்கள் சங்கத்தார்கள் உயர்ந்தவர்கள். நம்ம சங்கம் உயர்ந்தது, நம்ம கொள்கை உயர்ந்ததுக்கு எடுத்துக்காட்டு இதுன்னா தொட்டதெல்லாம் வெற்றி. மற்றவர்கள்லாம் சுட்டி காட்ட, மற்றவர்களாம் சுட்ட முடியாது. எடுப்பான் தொழில் 5 வருஷம் இருக்கும், 10 வருஷம் பொய்யும் போட்டு பேசுவான், எங்கே மொழியிடுவான். இவனுக்கும் உருப்பட மாட்டான், அவனும் உருப்பட மாட்டான். நம்ம சங்கல நம்ம சம்பம் வெற்றி, மாப்பெண் வெற்றி. எடுத்துக்கொண்ட காரணம் வெற்றிகரமாக முடித்திருக்கோம். இந்த ஆற்றல் நாங்கள் மேற்கொள்வதுதான் உண்மை, இதுதான் உண்மை என்று சொல்லுகின்ற ஆற்றல் நம்மளுக்கு உண்டு. நம்ம போற பாதி தெளிவான பாதி, பிடித்த பாதம் உயர்ந்த பாதம், செத்தவன் பாதம் அல்ல. ஆகவே நம்ம சங்கம் நாங்கள் காட்டுகின்ற பாதி தெளிவானது என்பதற்கு எடுத்துக்காட்டு செயல்பாடு. செயல்பாடு என்ன நடக்குது? சும்மா மரப்புல மாயாஜாலம் இல்லை. மாயாஜாலத்தை சோறு போட முடியுமா? அதெல்லாம் முடியாது. ஆக மாயாஜாலம் இல்லை. தினம் ஆயிரக்கணக்கான பேர் பசியாடுறாங்க, தண்ணி தர்றோம், எதை செஞ்சுட்டு இருக்கோம். மேற்கொண்ட காரியம் தடையலாமல் இருக்கு. இந்த சங்கம் பல காரியம் அற்புதங்கள் செய்ய போகுது. சங்கத்தை சேர்ந்தவர்களும் அற்புதம் செய்வார்கள். எங்கே சேர்ந்திருக்கிறார்கள்? கரடமுடான அது பொய் பித்தாட்டம் பேசுகின்ற இடமா? இது உண்மையே சொல்லுகின்ற இடம். உண்மையே பேசுவோம், பொய்யே பேச மாட்டோம். ஆக இந்த இடத்த சேர்ந்திருப்பதனாலே பெரிய ஒரு கற்பக விருட்சத்திருக்கீங்க. கற்பக விருட்சத்திருப்பதனாலே நீங்களும் நிலையை அடையலாம், வாய்ப்பு இருக்கு. வஞ்சனை இல்லாத வாழ்க்கை, வஞ்சனை இல்லாத செயல்பாடு. ஆக பெரிய ஒரு ராசி பெற்றிருக்கோம். கிடைத்ததுக்கரிய மானுட பிறவியை பெறுதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கு. ஆகவே நாங்கள் சொல்லுவதுதான் உண்மை, சத்தியமான உண்மை. அதுக்கு எடுத்துக்காட்டு செயல்பாடுகள். இதான் நம்ம சங்கம் காட்டுகின்ற ஆன்மீகம், தெளிவான ஆன்மீகம். இன்னையா தெளிவானதான் முன்னே சொல்லியிருக்கேன். திருவடி தான் தெளிவுபடுத்திருக்கு, திருவடி தான் ஜென்மத்தை கிடைத்திருக்கேன், திருவடியே சிவமாவது தெரியும். திருவடி தான் சிவம், அணுவில் அணுன்னு சொல்லுவான். சிவமாவதற்கு திருவடி தான் சொல்லியிருக்கான். ஏதாவது ஞானிகள்லாம் சொல்லிச்சு விட்டா அவங்க நம்ம ஞானி எடுத்தவனே சொல்லுவான், இந்த உன்னோட அறிவு பத்தாது, இதுதான் உண்மை, பிடிச்சு கொண்டுவான். ஆகவே ஞானி நாம் இப்போ திருவடியை படிச்சிருக்கோம், தலைவனை அறிமுகப்படுத்திருக்கோம். நாங்களும் பூஜை செய்கிறோம், நீங்களும் பூஜை செய்கிறீங்க. இங்கே வந்தவங்க எதையும் இழப்பதற்கு இல்லை. அந்த பொய்மாக்கி பேச மாட்டோம். இங்கே உள்ள தொண்டர்கள் எதையும் இழக்க வேண்டிய அவசியமே இல்லை. பெறுதற்கு என்னென்ன இப்போ இது யோகத்தை சொன்னாரா, பொருளை அள்ளி தந்தாரா, என்ன கடன் சொன்ன? பெறுதற்கு இங்கே இழப்பதற்கு ஒன்றுன்னு சொன்னால் நீ இந்த சங்கத்தின் மூலமாக அதை இழந்துட்டு சொல்ல முடியும். கொடுத்துருக்கீங்க, இதான் அன்னதானம் செய்கிறோம், கொடுத்தா ஏற்றுக்குவான். அதுக்காக கண்டு பேசுவான். கொடுத்தா ஏற்றுக்கிறோம், இல்லைன்னு சொன்னால் அதை பற்றி கவலை இல்லைன்னு போவோம். மற்ற இடத்துல கொடுத்தா தான் எந்த அளவுக்கு கனம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு குணமாக பேசுவான். நாங்கள் நீ கனம் வச்சாலும் சரி, வைக்கலன்னு சரி, கொடுத்தா ஏற்றுக்கலாம், இல்லை தொண்டு செய்யான்னு போயிடுவோம். ஆகவே இந்த சங்கத்தை தவிர, இந்த சங்கத்தை தவிர உங்களுக்கு வழிகாட்ட இந்த உலகத்தில் யாரும் இல்லை. பொய் பேசாத சங்கம், உண்மையை உணர்ந்த சங்கம், மரணத்தை வெல்லும் சங்கம், எதையும் சாதிக்கும் தரம் படைத்த சங்கம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு, ஓம் அகத்தீசாய நம, 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 ஓம் அகத்தீசாய நம. தேதி இன்னைக்கு தேதி 22/11/1998, கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இடம் ஓங்காரக்கூடியது. பேசிட்டு இருக்கிறோம். இந்த கருத்துக்கள் எப்போது பேசப்பட்ட கருத்து இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை உண்டாக்கும் அவசரப்படாத தன்மைகளும், இன்று முதலாவது தாய் தந்தையுடன் நடந்து கொள்வது எப்படி, மனைவியுடன் நடந்து கொள்வது எப்படி, கடனை வாங்கிட்டா ஏமாத்தாமல் இருக்கணும், பொய் சொல்லாது இருக்கணும், அதெல்லாம் வந்து சரி. கடன் வாங்கிட்டு பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாலும் சூழ்நிலை சரியில்லையா, பொய் சொல்லணும், வாக்கு தவறும், சொன்ன சொல் தவற மாட்டான். நான் எவ்வளோ நாளைக்கிறா தம்பி, சொன்ன சொல் தவறாதங்க புண்ணியம் இருக்கிறவன் தான் தம்பி. தம்பி நீ புண்ணியம் இருக்கிற மட்டும் சொன்ன சொல் தவற மாட்டேன். பாவம் மிகுந்தவன் என்ன செய்யும், கடங்கார வந்த உடனே போய் சொல்லுவேன், அங்கே போய் உள்ளே போய் மறைஞ்சிக்குவேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, மீண்டும் பேச நான் விரும்பலை. இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு ஜென்மத்தை கடை